ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ட்ரேட் பண்ற எல்லா ட்ரேடர்ஸுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த மார்க்கெட் டைமிங். மத்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டான ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் தான் நம்மளால பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் தான் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். ஆனா இதே ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல இருக்கும் அண்ட் கண்டினியூஸா 5 டேஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல நான் ஃபாரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றது சிஎஃப்டியை, ஏன்னா கரன்சி டெரிவேட்டிவ்ஸுமே ஃபாரெக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன, ஃபாரெக்ஸ்னா என்ன, இந்த சிஎஃப்டி எப்படி ஒர்க் ஆகுது, இத பத்தின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். சோ அதனால நான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபார் பிகினர் அப்படிங்கிற இந்த 3 hours கோர்ஸ் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த ஃப்ரீ கோர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லே அவைலபிளா இருக்கு. சோ இன்னும் இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உண்மையாலே 24 ஹவர்ஸ் கண்டினியூஸா ஓப்பன்ல இருக்குமா, ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல வச்சிருக்காங்க, 4 ட்ரேடிங் செஷன்ஸ் என்னென்ன அண்ட் அதோட டைமிங், அண்ட் ஃபைனலி மார்க்கெட் டைமிங் யாருக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உண்மையாலே 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில பத்தி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ரெண்டு விதமான மார்க்கெட் செஷன்ஸ் இருக்கு. அத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 குவிட் செஷன், நம்பர் 2 ட்ரேடிங் செஷன். சோ இத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சோ ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நம்மளால மார்க்கெட்ல ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண முடியும், நம்மளோட ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் தான் நம்மளால மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரேடிங் பண்ண முடியும். சோ அதனால ட்ரேடிங் செஷன் இல்லாத மத்த நேரங்கள்ல நம்மளால ஆர்டர்ஸ் எதையுமே பிளேஸ் பண்ண முடியாது. அதாவது எந்த ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் நம்மளால மார்க்கெட்ல பண்ண முடியாது. குவிட் செஷன் இந்த டைம்ல நம்மளால மார்க்கெட்ல இருக்க பிரைஸ் சேஞ்சஸை பார்க்க முடியும். அதாவது இப்ப ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது சிஎஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ்னு ரெண்டு விதமான பிரைசஸ் இருக்கு. இத பத்தி எல்லாம் டீடைல்டா அந்த பேசிக் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். இந்த பிரைஸ் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகுது, எந்த வேல்யூல இருந்து இப்ப எந்த வேல்யூக்கு மாறுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். பட் ஆனா இந்த டைம்ல நம்மளால பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியாது. அதாவது ட்ரேட் பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. நம்ம ட்ரேட் பண்ற ஒவ்வொரு கரன்சி பேருக்குமே குவிட் செஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் செஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா குவிட் செஷன்ல தான் மார்க்கெட் 24/5 கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஓப்பன்லயே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ல. பட் ஆனா ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பிரேக்கோட மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக இல்ல வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக அவங்க கொடுத்திருக்கலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல, அதுவும் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, 5 மினிட்ல இருந்து 15 மினிட்ஸ் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரேடிங் செஷன் as well as குவிட் செஷன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா அசெட்ஸ்க்கும், இப்ப கரன்சி பேர்ஸ், கோல்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மார்க்கெட் டைமிங் இருக்காது. அதுல ஒவ்வொரு குவிட்டுக்குமே பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மெட்டா ட்ரேடர்ல உங்களோட குவிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அந்த கரன்சி பேரை நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க இல்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அதுல ஸ்பெசிபிகேஷன் இல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே கீழே இதை பத்தி டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இருந்து நீங்க உங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது பிரேக் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரேக் பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. பட் ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்படி நான் சொல்றேன்னா அதுவும் எஸ்பெஷலி இந்தியால இருந்து ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் மோஸ்ட்லி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். இந்த பிரேக்கும் எப்ப இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரேடிங் டே, ஓகேங்களா, ஃபாரெக்ஸோட ஒரு டே ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த பிரேக் இருக்கும். அந்த டைம்ல தான் நம்மளால ட்ரேட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ சொல்றீங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் 24/5 ஆச்சு, இந்த மார்க்கெட் கூட ஓபன் க்ளோஸ் இருக்கா? சோ ஓபன் இருக்கும், மண்டே ஸ்டார்ட் ஆகும், மார்க்கெட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும், அப்படிதானே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குமே இன்ட்ரா டேல ஓபன் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நான் எடுக்கிற பொசிஷனை நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட்ல இந்த ஸ்வாப் ஃபீ எல்லாம் கால்குலேட் ஆகும். இதை பத்தி நம்ம பேசிக் வீடியோல டீடைல்டா பேசியிருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு டே நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், அந்த என்ட்ரியை பாத்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்றேன். சோ அதே என்ட்ரியை நான் நாளைக்கே ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட பொசிஷன் நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் டேக்கு பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். அந்த இடத்துல இன்னைக்கு டே முடியும் போது அந்த பொசிஷன் ஒரு பாயிண்ட்ல எந்த பிரைஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அங்க க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப அதே பொசிஷன் திரும்ப ரீஓபன் ஆகும். சோ இதை தான் கேரி ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைம்ல நமக்கு ஒரு ஸ்வாப் ஃபீ பாத்தீங்கன்னா கால்குலேட் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஸ்வாப் ஃபீ இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அடுத்த நாளைக்கு பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்றதுனால சில சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நமக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா டைமும் ஸ்வாப் ஃபீ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் ஒரு சில கரன்சி பேர்ல ஒரு சில பொசிஷன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா
நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு ப்ராஃபிட்டா வரவும் பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. அண்ட் மறுபடியும் சொல்றேன், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே இந்த பிரேக் இருக்காது. ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் பிரேக் இருக்கும். பட் ட்ரேட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த கேரி ஃபார்வர்டிங் பாத்தீங்கன்னா நடக்கும். பட் இப்பலாம் மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எந்த சார்ஜஸும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி போகாது. மத்த ஃபைனான்சியல் மார்க்கெட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே எடுத்துக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் தான் ஓப்பன்ல இருக்கும். ஒரு சில செக்மெண்ட்ஸ் அதுல வந்து ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ஓப்பன்ல இருக்கும். ஆனா ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸ் அதை விட வந்து பாத்தீங்கன்னா 2-3 மடங்கு ஜாஸ்தியான டைமே மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கு. அது ஏன்? சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட். அதாவது குளோபலா இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த மார்க்கெட்ல இந்த ஒரே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சோ அதுல மோஸ்ட்லி இந்தியன் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லண்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சோ லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல அங்க இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மத்தவங்களும் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மெஜாரிட்டியா யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா அந்தந்த கண்ட்ரில இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம ஃபாரெக்ஸ் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட். ஓகேங்களா? குளோபலா இருக்கிற ஒரு சிங்கிள் மார்க்கெட். இதுல வந்து குளோபலா இருக்கிற எந்த கண்ட்ரில இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். இதுக்கு முக்கியமான காரணமே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஓடிசி டைப் மார்க்கெட். அதாவது இத ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான மார்க்கெட் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட், டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லீங்களா? அது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பையர். எனக்கு வந்து XYZ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா வேணும். ஒரு ₹100 அந்த ஷேரை வாங்க நான் ரெடியா இருக்கேன். இப்ப அதே மாதிரி ஒரு செல்லர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப நாங்க 2 பேரும் டைரக்டா பை அண்ட் செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. சோ இப்ப நான் பை பண்றேன் அப்படின்னா என்னோட பை ஆர்டர் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அதே மாதிரி இப்ப இங்க ஒருத்தர் செல் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட ஆர்டரும் பாத்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். இப்ப எங்க 2 ஆர்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ட்ரேட் பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அது எல்லாமே ஒரு சென்ட்ரல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மூலியமா தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனா டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும், இங்க சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. ஓகேங்களா? சோ நம்மளோட பை ஆர்டர், செல் ஆர்டர் இது எல்லாமே காமனா ஒரு மீடியம் மூலியமா வந்து கிராஸ் ஆகும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சோ அதனால தான் இத ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த மார்க்கெட்டுக்குன்னு எந்த ரெகுலேட்டரி பாடியும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. சோ இதுக்கான ரீசனையும் நான் முன்னாடியே சொன்னதுதான். இது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட். சோ அதனால ஒரு கண்ட்ரி மட்டும் இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டிஃபரெண்ட் கண்ட்ரியோட கரன்சிஸ் இன்வால்வ் ஆகுது. சோ அப்ப அந்த பொறுப்பை ஒரு கண்ட்ரி மட்டும் எடுத்துக்க முடியாது இல்லையா? சோ டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுனால. அதனால தான் இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய ஃபைனான்சியல் சென்டர்ஸ் இருக்கு. லைக் வந்து அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படின்னு டிஃபரெண்ட் ஃபைனான்சியல் சென்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃபரெண்ட் டைம் ஜோன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நமக்கு பகலா இருக்கும். ஆனா இதே அமெரிக்கால நைட்டா இருக்கும். அமெரிக்கால பகலா இருந்துச்சுன்னா இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆகிரும். இப்படி டிஃபரெண்ட் ஃபைனான்சியல் சென்டர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்ல எப்பவுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமே பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். ஓகேங்களா? சோ அங்க எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அங்க இப்ப நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா கூடவே வேற ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். சோ அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 24 ஹவர்ஸும் தொடர்ந்து ஓப்பன்ல இருக்கு. அதே நேரத்துல அந்த டைம்ல எல்லா டைம்லயுமே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்காங்க மார்க்கெட்ல. சோ இத பத்தி இன்னும் நம்ம டீடைல்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரேடிங் செஷன்ஸ பத்தி தெரியணும். அத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். டோட்டலா 4 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்னி செஷன், அடுத்தது டோக்கியோ செஷன், நெக்ஸ்ட் லண்டன் செஷன் அண்ட் ஃபைனலி நியூயார்க் செஷன். இதுல இருக்கிற ஒவ்வொரு செஷன்ஸ் பத்தியும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சிட்னி செஷன், இந்த செஷனோட டைமிங் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கும் நான் கொடுத்திருக்கேன். GMT ஆர் UTC அந்த டைமும் நான் கொடுத்திருக்கேன். சோ இப்ப இந்தியால இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா இந்த டைமே நீங்க வச்சுக்கோங்க. இதே நீங்க வேற கண்ட்ரில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா சோ இந்த டைம் ஜோன்ல இருந்து உங்களோட டைமுக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சோ இப்ப இந்தியன் டைமுக்கு நான் சொல்றேன். நமக்கு வந்து விடிய காலையில ஓகேங்களா? டெக்னிக்கலா சொல்லணும்னா இது நைட் டைம் தான். 2:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்னி செஷன் இருக்கும். சோ இந்த டைம்ல இருக்கிற மேஜர் மார்க்கெட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஆஸ்திரேலியன் மார்க்கெட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து மார்க்கெட். சோ இந்த செஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட ஸ்டார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சிட்னி செஷன்ல தான் நடக்கும். டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா நியூசிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓப்பனே ஆகும். அதாவது ஃபாரெக்ஸோட ஒரு நாள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது நியூசிலாந்துல தான். எவ்வளவோ கண்ட்ரீஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நியூசிலாந்துல மட்டும் பர்டிகுலர்லி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி நியூசிலாந்து பக்கத்துல தான் இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ நிறைய தடவை நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. நமக்கெல்லாம் வந்து நியூ இயரே வந்திருக்காது. சோ நியூசிலாந்துல வந்து நியூ இயர் கொண்டாடியே முடிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டே ஸ்டார்ட் ஆகுறது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நியூசிலாந்துல தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேங்களா. சோ இப்ப இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15th அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 15th ஃபர்ஸ்ட் நியூசிலாந்துல தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் ஆகஸ்ட் 14லயே தான் இருப்பாங்க. சோ ஒரு டே அப்படிங்கிறதே ஆக்சுவலி நியூசிலாந்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஆக்சுவலி அது ஒரு சின்ன கண்ட்ரி. நான் மொத்தமா சொல்றேன். ஓகேங்களா. சோ அதனால தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த செஷன பொறுத்தவரைக்கும் வாலட்டிலிட்டி அண்ட் ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா டே ஸ்டார்ட் ஆகுற டைம் அப்படிங்கிறதுனால. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் டாலர், நியூசிலாந்து டாலர் இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கரன்சி பேர் மட்டும் தான் இந்த டைம்ல நல்லா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான். மோஸ்ட்லி ஏன்னா அந்த கண்ட்ரியோட மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கிறதுனால. ஓகே இப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மார்க்கெட்ஸ் ஓப்பன்ல இருக்கிறதுனால அந்த கரன்சிஸ் கொஞ்சம் ஆக்டிவா ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ அததான் இந்த இடத்துல நான் மீன் பண்ணிருக்கேன். சோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல ரிலீஸ் ஆகிற சில இம்பார்ட்டன்டான நியூஸ்னால அன்னைக்கு ட்ரேடிங் டே எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஷன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதுனால சோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன்ல நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோக்கியோ செஷன். சோ இந்த செஷனோட டைமிங் பாத்தீங்கன்னா நமக்கு விடிய காலையில 5:30 மணிக்கு வந்து ஓபன் ஆகும். சோ 2:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிரும் மத்தியானம். இந்த டைமிங் எல்லாம் எப்படி ப்ரோ ஃபிக்ஸ் பண்றாங்க? இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இந்த செஷன் அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா 9:15க்கு ஓபன் ஆகும். ட்ரேடிங் நான் சொல்றேன். மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஓபன் ஆகும். 4 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா நம்ம ட்ரேடிங் 3:30 வரைக்கும் தான் பண்ண முடியும். சரிங்களா. அப்போ இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் இருக்கு இல்லையா? அத வச்சு தான் ஆக்சுவலி இந்த டைமை ஃபிக்ஸே பண்ணியிருக்காங்க. இப்போ டோக்கியோ இருக்கு அப்படின்னா ஜப்பான்ல இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஓப்பனிங் டைம் நம்ம ஊர் டைமுக்கு என்ன இருக்கும்? ஓகே அத பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடிங் செஷன் ஒவ்வொன்னுக்குமே வந்து இந்த டைமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இத நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ் இன்டர்வல் இருக்கும். இது எல்லாம் எதை மீன் பண்ணுதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன்ல இருக்கிற டைமை தான் வந்து பாத்தீங்கன்னா இது மீன் பண்ணுது. சோ அதை வச்சு தான் இந்த டைமிங்கும் பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில நாட்கள்ல இந்த டைமிங் அப்படிங்கிறது 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா. சோ வருஷத்தோட ஒரு 8 மாசம் வந்து இந்த டைமிங் வந்து ஃபாலோ ஆகும். ஒரு 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். இந்த டே லைட் சேவிங் டைம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்த செஷன்ல இருக்கிற மேஜர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஜப்பான். அண்ட் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் என்னதான் 4 ட்ரேடிங் செஷன்ஸ் இருந்தாலும் அதுல 3 தான் வந்து ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் செஷன், மேஜர் ட்ரேடிங் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 மேஜர் ட்ரேடிங் செஷன்ல ஃபர்ஸ்ட் செஷன் இந்த டோக்கியோ செஷன். அண்ட் இந்த செஷன்ல ஜாப்பனீஸ் yen வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இந்த ஏஷியன் செஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் காமா, அதாவது கொஞ்சம் லெஸ் வாலடைலா கம்மியான மூவ்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்னிபிகன்ட், அதாவது ஒரு ஹை இம்பாக்ட் எக்கனாமிக் டேட்டா ஜப்பான்லயோ இல்ல வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஏதாவது வந்து முக்கியமானது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஜாப்பனீஸ் எண்ட்ல ஒரு பெரிய பிளக்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதுவும் இந்த ட்ரேடிங் செஷன்லயே சொல்றேன். லண்டன் செஷன். சோ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் மதியானம் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 9:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செஷன் இருக்கும். இந்த டைம்ல இருக்கிற மேஜரான மார்க்கெட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப். ஆக்சுவலி இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லயுமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஓபன் ஆகும். சோ அதனால இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அவங்க லண்டன் செஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா ட்ரேடிங் செஷனையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரேடிங் செஷன் தான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவான, லிக்விடிட்டியும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ஃபாரெக்ஸ் செஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம டெய்லி ட்ரேடிங் வால்யூமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த குறிப்பிட்ட டைம்ல தான் இருக்கும். அண்ட் இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த செஷன் இருக்கும் போதே, அதாவது இந்த ட்ரேடிங் செஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப நமக்கு டோக்கியோ செஷனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. டோக்கியோ மார்க்கெட்டும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த செஷன் முடியற டைமுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியே அமெரிக்கன் செஷன், நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகிரும். சோ இப்படி ரெண்டு டைம்லயுமே மத்த செஷன்ஸும் ஒன்னோட ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகுறதுனால, இந்த ஓவர்லாப் அப்படின்னா என்னன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி நடக்கும். அதனால மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அண்ட் இந்த குறிப்பிட்ட ட்ரேடிங் செஷன்ல இப்போ ஒரு நாள்ல மார்க்கெட் அதிகபட்சம் எவ்வளவு வந்து ஒரு ரேஞ்ச் மூவ் ஆகுதோ அதுல மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து பர்டிகுலர்லி இந்த ட்ரேடிங் செஷன்ல மட்டுமே மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு யூரோ யூஎஸ்டி ஒரு கரன்சி பேர் எடுத்துக்கலாம். அந்த கரன்சி பேர் இன்னைக்கு வந்து ஒரு 100 பிப்ஸ், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பிப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதுல ஒரு 70 to 80 பிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லண்டன் செஷன்ல மட்டுமே மூவ் ஆகிருக்கும். ஓகே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இந்த செஷனோட ஸ்டார்ட், அதாவது டோக்கியோ செஷன்ல மார்க்கெட் ரொம்ப கம்மியான வாலட்டிலிட்டி, கன்சாலிடேஷன், ரேஞ்ச் மோட் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா. எல்லா நாளும் நான் சொல்ல வரல. சோ அப்படி இருக்கிறதுனால ஒரு குட்டியான ரேஞ்ச் தான் மூவ் ஆகிருக்கும். சோ இந்த லண்டன் செஷன்லயே மோஸ்ட்லி மூவ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச
இந்த ட்ரேடிங் செஷன்ல அதுவும் வந்து நல்ல வாலட்டைலான டே, நல்ல வந்து ஸ்ட்ராங்கான பிரஷர்ல மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த ட்ரேடிங் செஷனை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோப்பியன் யூரோ, சுவிட்சர்லாந்து பிராங்க் இந்த கரன்சிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த கண்ட்ரில ரிலீஸ் ஆகிற மேஜர் நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் செஷன் இருக்கிற டைம்லயே தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. நியூயார்க் செஷன், சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ட்ரேடிங் செஷன். இதோட டைமிங் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணிக்கு இந்த செஷன் ஓபன் ஆகும். 2:30 மணிக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் முடியும். இந்த டைம்ல ஓபன்ல இருக்கிற மேஜர் மார்க்கெட்னு பாத்தீங்கன்னா ஒன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனடா. ரெண்டுக்கும் டைமிங் வந்து பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் முன்ன பின்ன. இந்த செஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், ஃபாரெக்ஸ்க்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஏற்கனவே லண்டன் செஷன் ஓபன்ல இருக்கிறதுனால ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கு போகும். ஓகேங்களா? சோ ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டைமிங்க பொறுத்த வரைக்கும் பீக் டைம் அப்படிங்கிறது இந்த நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரேடிங் செஷன்ல நமக்கு டாலர் அண்ட் கனடியன் டாலர், ஓகேங்களா, அதாவது அமெரிக்கன் டாலர் அண்ட் கனடியன் டாலர் ஆக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற நியூஸ் மோஸ்ட்லி இந்த செஷனோட ஸ்டார்டிங் டைம்ல, ஓகேங்களா, நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுற அந்த சமயத்துல இல்ல அப்படின்னா இந்த நியூயார்க் செஷனோட அதாவது மத்தியானம் சொல்லலாம். ஓகே, இந்த செஷனோட கரெக்டா மிடில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல பயங்கரமான நம்ம நார்மலா பாக்குறத விட அதிகமான வாலட்டிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபைனலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூயார்க் செஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மத்தியானம் வரைக்கும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு நடுராத்திரி ஒரு 11:30 12 மணி அந்த டைம் வரைக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட் ஆக்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:30 வரைக்கும் நமக்கு லண்டன் செஷனோட ஓவர்லாப் ஆகி இருக்கும். ஒன்ஸ் லண்டன் செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதாவது நியூயார்க் செஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்ல வால்யூம் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு டே வந்து க்ளோஸ் ஆகுறதுனால, ஏன்னா அதான் ஃபைனல் செஷன், அதோட மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். அடுத்த நாள் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிட்னி செஷன் ஓபன் ஆகும். சோ சிட்னி செஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் பிளக்சுவேஷன் கம்மியா தான் இருக்கும். சோ இது அப்படியே அங்கிருந்து அந்த வால்யூம் அப்படியே குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு லெஸ் வாலட்டைலா மார்க்கெட் மூவ் ஆகி அன்னைக்கு டே க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டோக்கியோ செஷன்ல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட லண்டன் செஷன் ஓபன் ஆகுறப்ப நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த பீக் அப்படிங்கிறது கரெக்டா நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப வரும். அப்படியே இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரத்தோட 5 நாளும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்ம இங்க பார்த்த டைமிங்ல 2 வெவ்வேறு செஷன் ஒரே நேரத்துல ஓபன்ல இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். சோ இததான் ஆக்சுவலி செஷன்ஸ் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த செஷன்ஸ் ஓவர்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டைமிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மத்த டைமை கம்பேர் பண்ணும்போது 2 டிஃபரண்ட் செஷன்ஸ் ஒரே நேரத்துல ஓபன்ல இருக்கிறப்ப நம்மளால ஹையர் வாலட்டிலிட்டியா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் டைமிங் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு இந்த செஷன் ஓவர்லாப் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு மொத்தம் 3 தடவை இந்த செஷன் ஓவர்லாப் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சோ அதுல இருக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் ஓவர்லாப் அப்படின்னா அது வந்து லண்டன் அண்ட் நியூயார்க்கோட ஓவர்லாப் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டோக்கியோ அண்ட் லண்டனோட ஓவர்லாப். அண்ட் ஃபைனலி சிட்னி அண்ட் டோக்கியோட ஓவர்லாப் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா என்னதான் அந்த 2 செஷன் ஓவர்லாப் ஆனாலும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அந்த டைம்ல. சோ லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன் ஒரே நேரத்துல எந்த டைம்ல ஓபன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டைமுக்கு 5:30 PM ல இருந்து 9:30 PM வரைக்கும். இந்த 4 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டைமிங். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த இடத்துல ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதாவது மத்த 24 ஹவர்ஸ்ல, அதாவது டோட்டலா இருக்கிற 24 ஹவர்ஸ்ல இந்த 4 ஹவர்ஸ்ல அந்த ட்ரேடிங் வால்யூம் சரி வாலட்டிலிட்டியும் சரி ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான டைமிங். சோ இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? சோ 12:30 to 2:30. ஏன்னா இந்த டைம்ல 12:30 மணிக்கு லண்டன் செஷன் ஓபன் ஆகும். அதுக்கு இடையிலேயே வந்து நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஓபன் ஆகும். அண்ட் ஒரு மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற டைம் அப்படிங்கறனால இந்த டைமிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது தான். ஃபைனலி சிட்னி அண்ட் டோக்கியோட ஓவர்லாப் இது வந்து காலையில 5:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஓவர்லாப் வந்து இதுதான். ஓகேங்களா? 6 மணி நேரம் வந்து 2 செஷன் ஒரே நேரத்துல ஓபன்ல இருக்கும். சிட்னி அண்ட் டோக்கியோ ஓவர்லாப்பை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த டைமிங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப நீங்க ட்ரேட் பண்ற கரன்சி பேர்ஸ்ல, அதாவது உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல ஆஸ்திரேலியன் டாலர் இல்ல ஜாப்பனீஸ் யென், ஓகேங்களா, அதாவது ஆட் ஜேபிங்கிற கரன்சி பேரை நான் சொல்லல. ஒன்னு ஆஸ்திரேலியன் டாலர்ங்கிற கரன்சி இருக்கணும், இல்ல ஜாப்பனீஸ் யென் அப்படிங்கிற கரன்சி இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற கரன்சி பேர்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம்லயே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ஏர்லியராவே அன்னைக்கு டேவோட ஸ்டார்ட்லயே வந்து ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம வந்து அன்னைக்கு டே முடியறதுக்குள்ளேயே நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லா நாளும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதை தவிர இந்த செஷன் ஓவர்லாப் பத்தி நீங்க முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்னு, இந்த ஓவர்லாப்ல ஹையர் வாலட்டிலிட்டி இருக்கும் அண்ட் லிக்விடிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும்.
லிக்விடிட்டி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. பட் வாலட்டிலிட்டி அதிகமாகறப்ப கண்டிப்பா நீங்க வந்து கவனமா இருக்கணும். சோ ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து லெஸ் வாலடைல்டு என்விரான்மென்ட்ல ட்ரேட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு அதிக வாலட்டிலிட்டி பாக்குறப்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன பிளக்சுவேஷன்லயே ஸ்டாப் லாஸ் வந்து மல்டிபிள் டைம் ஹிட் ஆகிட்டே இருக்கும். சோ வாலட்டிலிட்டி அதிகமாகறதுனால இது இல்லாம இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஃபைனலா மார்க்கெட் டைமிங் முக்கியமா முக்கியம் இல்லையா? சரி ஒருவேளை முக்கியம் அப்படின்னா யாருக்கு அது ரொம்ப முக்கியம்? இத பத்தி எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்டே தெளிவா பேசிடலாம். ஒண்ணு, நீங்க முதல்ல எந்த டைமிங்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிற உங்களோட ஷெட்யூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளவு டைம் ட்ரேட் பண்றதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. நான் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு இந்த டைம்ல உட்காருவேன். நாளைக்கு நான் வேற ஒரு டைம்ல உட்காருவேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ல ஒரு நிமிஷத்துல ஒருத்தர் ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு. ஓகேங்களா? வெறும் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு கோர்ஸ செல் பண்றதுக்காக இந்த டயலாக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுமே தவிர, பிராக்டிகலா சொல்லணும் அப்டின்னா, நம்ம மார்க்கெட்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர் நம்மளோட ட்ரேடிங் சக்சஸ்ல நான் சொல்ல வரேன். ஒரு சிலருக்கு ஓகே ப்ரோ நீங்க சொல்ற மாரி நான் மார்க்கெட்ல வந்து கன்சிஸ்டன்ட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன். அப்டின்ற மாரி தோணுனாலும், ஒரு சிலரால அத பண்ண முடியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டியூ டூ அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு வொர்க்குக்கு போற அதாவது ஒரு ஷிஃப்ட் பேசிஸ்ல வொர்க்குக்கு போற ஒரு எம்ப்ளாயி யோசிச்சு பாருங்க. காலையில அவருக்கு ஒரு வாரம் ஷிஃப்ட் இருக்கும். அப்ப அவரு நைட்டு இல்லன்னா விடிய காலையில வந்து வந்து ட்ரேடிங்காக டைம் ஒதுக்குவாரு. ஒரு வாரம் ஷிஃப்ட்ட வந்து நைட்டுக்கு மாத்தி போட்டுருவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து அவரு ஒண்ணு ஈவினிங் டைம்ல வொர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம்ல எந்திரிச்சு அவரு ட்ரேட் பண்ணுவாரு. இல்ல வொர்க் முடிச்சுட்டு வந்து காலையில உட்கார்ந்து மேபி ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஷெட்யூல்ங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரியான ஒரு ஷெட்யூல நீங்க பெர்ஃபெக்ட்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணி அதாவது ரெடி பண்ணி நீங்க வச்சுக்கணும். அதுக்கேத்த மாரி அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சோ இத ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் ஃபைனலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கான பதில நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ். இப்போ வந்து ட்ரேடிங்க பேஷனேட்டா, ப்ரொஃபஷனலா, ஃபுல் டைமா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ட்ரேடிங் செஷன பத்திலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா, ஃபுல் டைம் ட்ரேடிங்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா இதுக்குன்னே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நெறைய டைம நம்ம வேஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைமிங் அப்படிங்கிறது லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு அசெட். அத நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன ப்ரோ மார்க்கெட்காக தானே ஸ்பெண்ட் பண்றோம். அது வேற விஷயம். இப்ப எனக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கோல் இருக்கு. ஓகே ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நான் கரெக்ட்டா என்னோட டைம வந்து நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ப அத பண்ணிட்டு மத்த டைம நான் வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவா பண்ணலாம். அதாவது ஆக்கப்பூர்வமான வேற ஏதாவது ஒரு விஷயங்கள நான் பார்க்கலாம். வேற ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். இல்ல இதுலயே வந்து இன்னும் நம்ம எப்படி பெட்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கலாம். எல்லா டைமையும் நம்ம மார்க்கெட்லயே வந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. சோ அதுக்கு நம்ம இந்த செஷன்ஸ் பத்தி எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் அண்ட் டே ட்ரேடிங். சோ இந்த 2 ட்ரேடிங் ஸ்டைல பொறுத்த வரைக்கும் டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர். அதுலயும் எஸ்பெஷலி ஸ்கேல்பிங் எல்லாம் சொல்லணும்னா மார்க்கெட் வந்து அதிகமா பிரைஸ் சேஞ்சஸ் கம்மியான டைம்ல நடக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்கணும். சோ மார்க்கெட்ல ஹை வாலட்டிலிட்டி எல்லா டைம்லயும் இருக்காது. ஓகேங்களா? சோ எந்தெந்த டைம்லலாம் இருக்கும்ன்றத பத்தி நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரேடிங் செஷன் பத்தி பார்க்கிறப்பயே நான் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு குடுத்திருப்பேன். சோ அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும். டே ட்ரேடிங்லயும் அதே மாரி தான். ஏன்னா கரெக்ட்டான டைம்ல நம்ம உட்காரணும். ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே நான் பகல் ஃபுல்லா வேலைக்கு போறேன். நைட்ல உட்கார்ந்து நான் ட்ரேட் பண்றேன். 10 மணி 12 மணிக்கு மேல அப்படின்லாம் உட்கார்றாங்க. மேபி அந்த டைம்ல ஒரு சில நாள் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பட் மேபி வந்து மோஸ்ட் ஆஃப் த டே வந்து நம்ம சும்மாவே உட்கார்ற மாரி தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லலாம் மார்க்கெட் வந்து ரொம்பவே வால்யூம் கம்மியாகிரும். சரிங்களா? மார்க்கெட்ல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸும் கம்மியா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சின்ன ரேஞ்ச்குள்ள தான் மோஸ்ட்லி ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கும். சோ அதனால நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி அந்த டைமிங்க பத்தியும் நம்ம கண்டிப்பா முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான குவெட்ஸ் அதாவது ஒரு சில பர்ட்டிகுலர் கரன்சி பேர்ஸ்ல இல்ல ஒரு சில பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்ல இல்ல வந்து கமாடிட்டீஸ்ல நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அது எந்த டைம்ல ஆக்டிவா இருக்கும். எந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணா இன்னும் குயிக்கா வந்து நம்மளால ப்ராஃபிட்ஸ புக் பண்ணிட்டு வந்து நம்ம வெளிய வர முடியும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த மாரி நீங்க பண்றீங்கன்னா டைமிங் கண்டிப்பா முக்கியம். நெக்ஸ்ட் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு டைம் பேஸ் பண்ணது இல்ல வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணது அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் செஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நியூஸ் ட்ரேடிங். நியூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்ல எல்லா நேரமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ரிலீஸ் ஆகும். எந்த நேரத்துல மார்க்கெட்ல நியூஸ் ரிலீஸ் ஆகும், அந்த டைம்ல எப்படி வந்து இம்பாக்ட் இருக்கும், எந்த அளவுக்கு மார்க்கெட் வாலடைலா இருக்கும், எந்த டைம்ல வர நியூஸ்க்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த டைம்ல வர நியூஸ் வந்து நம்ம வந்து கண்டுக்க வேண்டாம். சோ அதுல எந்த கரன்சி பேர் வந்து அஃபெக்ட் ஆகும், இத பத்தி எல்லாமே நம்ம கொஞ்சம் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எந்தெந்த நியூஸ் டைம்லனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த நியூஸ் டைம்ல நம்ம ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல ப்ரோ எனக்கு அந்த நியூஸ் வந்து அந்த கரன்சியை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, அந்த நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுனால எதனால கரன்சி பேர்ல இந்த அளவுக்கு ஒரு பிரைஸ் சேஞ்சஸ் நடக்குது, இத பத்தி எல்லாம் நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மாஸ்டர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆன் கரன்சிஸ் அப்படிங்கிற கோர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டைமிங் பத்தி யார் கேர் பண்ண வேணாம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு டைமிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரே கிடையாது.
ஓகேங்களா? ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ற டைம் ஸ்பேன் அப்படிங்கிறது பெருசு. நம்ம வந்து அந்த பொசிஷன ஹோல்ட் பண்ற டைமா இருக்கட்டும், மத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால, இந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணணும், இந்த டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இது பண்ண வேணாம். ஓகே. அதுலயும் ஈவன் ஸ்விங் ட்ரேடர்ஸா இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நியூஸ் டைம்ல ஃபெயில் ஆகுதுன்னா, அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அத அவாய்ட் பண்ணிட்டு மத்த டைம் எல்லாத்துலயுமே நம்ம நார்மலா ட்ரேடிங் பண்ணலாம். மத்தபடி பெருசா நம்ம வந்து மார்க்கெட் டைமிங்க பத்தி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சோ எதுக்காக நம்ம ஆக்சுவலி ஷெட்யூல் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நம்மளோட டைம் ஃபேக்டர பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன ப்ரோ டைம் ஃபேக்டர் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியோட அவுட்கம வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டடி பண்றேன். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நான் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன். இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் மார்க்கெட்ல இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் அப்ளை பண்றேன். எவ்வளவு என்ட்ரீஸ் எனக்கு கிடைக்குது? அதுல எவ்வளவு என்ட்ரீஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கு? சோ நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால என்ட்ரீஸ் எடுக்க முடியுதா? இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துல ஒரு 50 ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்கு. ஏன்னா 50 ட்ரேட் எடுத்தா தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியோட வின் ரேட் மத்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கிறப்ப என்னால ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே. ஆனா நான் ட்ரேட் பண்ற டைம்ல எனக்கு 20 ட்ரேட், 30 ட்ரேட் அவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னா, மேபி டைமிங் வந்து ஒரு ப்ராப்ளமா அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் வந்து எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, அதே பிளான வேற டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நான் வந்து காலையில இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணி பார்த்தேன். இந்த மாரி ஒரு அவுட்கம் வருது அப்படின்னா, சோ இப்ப நான் வந்து ஈவினிங்ல இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல நான் ட்ரேட் பண்ணி பார்க்கிறேன். எஸ்பெஷலி இந்த ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா டிஃபரண்டான பிளான்ஸ்ல நம்ம வொர்க் அவுட் பண்ணாதான் எந்த பிளான் நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா நம்மளோட ட்ரேடிங் ஜர்னிய வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனா இத விட ரொம்ப முக்கியமா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிய அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கான வழியும் அதேதான். டிஃபரண்ட் டைமிங்ஸ்ல வந்து மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல ட்ரேடிங் செஷன் இ-புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching. இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. Until then stay tuned. இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க.